இன்றைய புனிதர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித ரெய்மண்ட் விழாவை கொண்டாடுகிறது. ரெய்மண்டுக்கும் ஸ்பெயின் நாட்டு மன்னர் ஜேம்ஸுக்கும் இடையே நட்பு ரீதியாக நல்லதொரு உறவு நீடித்து வந்தது. ஒருவர் மற்றவர் மீது அளவு கடந்த மதிப்பினை வைத்திருந்தார்கள். இதற்கிடையில் ஒரு சமயம் மஜோர்கா என்னும் தீவிற்கு 2 பேரும் நற்செய்தி அறிவிப்பதற்காக சென்றிருந்தார்கள். அங்கே சென்றதும் ரெய்மண்ட் மிக ஆர்வத்தோடு அங்கிருந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார். ஆனால் மன்னர் ஜேம்ஸோ அங்கிருந்த பணிப்பெண் ஒருவருடன் தவறான வாழ்க்கை வாழத் தொடங்கினார். இது ரெய்மண்டிற்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் அவர் மன்னரை கடிந்து கொண்டுவிட்டு தீவிலிருந்து புறப்பட நினைத்தார். ஒரு சாதாரண மனிதர் நம்மை கடிந்து கொள்வதா என்று நினைத்த மன்னர் ரெய்மண்டை அத்தீவிலிருந்து போக விடாமல் தடுக்க பார்த்தார். ஆனால் ரெய்மண்டோ தன்னுடைய மேலாடையை கழற்றி கடலில் வீசி அதன் ஒரு நுனியை ஒரு கம்பில் கட்டி அதனை தோணி போல பயன்படுத்தி 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பார்சிலோனாவை 6 மணி நேரத்திற்குள் கடந்தார். இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போன மன்னன் தன்னுடைய தவற்றுக்காக ரெய்மண்டிடம் மன்னிப்பு கேட்டார். அது மட்டுமல்லாமல் இனிமேலும் அப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்தார். ரெய்மண்ட் தன்னுடைய மேலாடையை தோணி போல பயன்படுத்தி கடல் மீது வந்ததை பார்த்த மக்கள் அனைவரும் அவர் உண்மையிலே இறையடியார் என்று நம்பத் தொடங்கினார்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ரெய்மண்ட் 1175ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள பெனபோர்ட் என்னும் ஊரில் பிறந்தார். ரெய்மண்டின் குடும்பம் ஆரோகன் என்னும் மன்னருக்கு நெருங்கிய உறவு. இதனால் ரெய்மண்ட் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைய பெற்றார். அவருடைய பெற்றோர் அவருக்கு மிக உயர்ந்த கல்வியை வழங்கினார்கள். ரெய்மண்டும் தனக்கு வழங்கப்பட்ட கல்வியினால் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய 20வது வயதிலேயே திருச்சபை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அடுத்த ஒரு சில ஆண்டுகளிலேயே போலன்சோ என்னும் இடத்தில் இருந்த பல்கலைக்கழகத்தில் திருச்சபை திருச்சட்ட பாடத்திற்கு பேராசிரியராக உயர்ந்தார். அவ்வாறு அவர் பேராசிரியராக இருந்து திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தார். இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கும்போது ரெய்மண்ட் ரெஜினால்டு என்பவரின் மறையுரையை கேட்டு மனம் உந்தப்பட்டு டொனிக்கன் சபையில் சேர்ந்தார். அங்கேயே ஒரு சில ஆண்டுகள் இருந்து தன்னுடைய பணியினை செய்து வந்தார். இதற்கிடையில் அப்போது இருந்த திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் ரெய்மண்டை குறித்து கேள்விப்பட்டு அவரை அழைத்து திருச்சபை திருச்சட்டங்களை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்த சொன்னார். அதுவரைக்கும் திருச்சபை சட்டங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்தன. ரெய்மண்ட் தான் திருச்சபை திருச்சட்டங்களை ஒன்றாக தொகுத்து 5 பகுதிகளாக வழங்கினார். இதனால் திருத்தந்தைக்கு ரெய்மண்டை மிகவும் பிடித்து போனது. எனவே அவர் அவரை தெரக்கோனா என்னும் இடத்திற்கு பேராயராக உயர்த்தினார். ரெய்மண்டிற்கு அந்த உயர்ந்த பொறுப்பு பிடிக்கவே இல்லை. இதனால் ஒரு சில ஆண்டுகளிலேயே அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டுமாக டொனிக்கன் சபையில் சேர்ந்து தன்னுடைய பணிகளை செய்து வந்தார். டொனிக்கன் சபையும் அவரை சும்மா விடவில்லை. அவரை சபை தலைவராக உயர்த்தி அழகு பார்த்தது. அந்த பதவியும் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு ஒரு சாதாரண டொனிக்கன் சபை குருவாகவே வாழ்ந்து வந்தார். ரெய்மண்ட் மரி அன்னையின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார்.
அந்த பக்தியின் உந்துதலால் உபகார அன்னையை சபையை நிறுவினார். அதில் சேர்ந்த இளைஞர்களுக்கு சிறந்த விதமாய் பயிற்சி கொடுத்து மரியன்னையின் புகழை எங்கும் பரவ செய்தார். இப்படி பல்வேறு விதங்களில் திருச்சபையின் வளர்ச்சிக்கு வித்திட்ட ரெய்மண்ட் தன்னுடைய 100வது அகவையில், அதாவது 1275ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1601ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய ரெய்மண்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். ரெய்மண்டை நோக்கி எத்தனையோ உயர் பதவி தேடி வந்தது. பேராயர் பதவியும் டொமினிக்கன் சபை தலைவர் பதவியும் கூட அவரை தேடி வந்தது. ஆனால் அவர் அந்த பதவிகள் தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிறிது காலத்திலேயே அந்த பதவிகளிலிருந்து விலகி ஒரு சாதாரண குருவாக இருந்து மிகவும் தாட்சியோடு பணி செய்து வந்தார். ரெய்மண்டிடம் இருந்த தாட்சி, பதவிக்கு ஆசைப்படாத நிலை நம்மிடம் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நற்செய்தியில் வரும் செபதேவியின் மக்களான யோவானையும் யாக்கோப்பையும் போல அந்த பதவி வேண்டும், இந்த பதவி வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதிலே நாம் சிக்கி சின்ன பின்னமாகி விடுகிறோம். ஆண்டவர் இயேசு இறைமகனாக இருந்த போதும் தொண்டு செய்யவே வந்தேன் என்று சொல்கிறார். அவருடைய வழியில் நடக்கும் நாம் எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படாமல் தாட்சியோடு பணி செய்வதே சால சிறந்த ஒன்றாகும். ஆகவே தூய ரெய்மண்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரைப் போல தாட்சியோடு பணி செய்வோம். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.